இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே, கடற்கரையில 4 சமாதி இருக்கு, அதை யார் இடிக்கிறது? அது ஆக்கிரமிப்பா இல்லையா? மனச்சான்று உள்ள யாராவது சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே, கடற்கரை தானே, எப்படி கல்லறையாச்சு? யாரும் கேட்கலையே, யாருமே கேட்கலையே. உலகத்தின் தலை சிறந்த 2வது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை. அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு? அதை யாரும் கேட்கல. பல அரச குடியிருப்புகளே நீர்நிலையை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. எம்எம்டிஏ காலனி மாதிரி பல இடங்கள். என்ன வாங்க காட்டுறேன். பெரும் முதலாளிகள், காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு, நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க. பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டியிருக்கு. அங்கெல்லாம் தொடலை. ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்களுக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் இல்லை, அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு